ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்கள் உள்ளத்துல வாரும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தால் எங்களை நிரப்பும். எங்களுடைய கண்ணீர் கவலைகளை போக்கி ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி அறிதலான இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கிருபையாய் வழி நடத்தினீர். புதிய ஆண்டிலும் அவ்வாறு எங்களை இன்னும் நாங்கள் பழுகி, இன்னும் பெருகி, இன்னும் உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் மொழி எங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிற வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், சபை மணியும், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல வாத்தியக்கரி வாசிக்கிற பொறுப்பாளர்கள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து கர்த்தர் பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சி உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தென்னிந்திய திருச்சபை அட்டவணையின்படி மாரநாதா, லைஃப் இஸ் வெயிட்டிங், லைஃப் இன் வெயிட்டிங், எங்கள் ஆண்டவரே வாரும் காத்திருப்பின் வாழ்வு என்கிற தலைப்பில நாம் இன்றைக்கு பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தினல் விசேஷம் 22வது அதிகாரம் 22 12
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இப்ப நாம் ஆண்டவர் வருகிறார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? தெரியுங்க? தெரியும். ரைட், வெரி குட். எனக்கு கொஞ்சம் இங்க என்ன மறைச்சு உட்காந்துருக்கு, கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்தீங்கன்னா உங்க முகத்தை நான் பார்க்கலாம். இங்க முன்னாடி மறைச்சு உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க முகத்தை பார்ப்பேன் நான். சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப நாம ஆண்டவர் வரப்போகிறார், நாம அவருக்காக காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? என்னமா? வருகை காத்திருக்கிறோம். எதுக்காக? என்ன வருகையில என்ன என்ன கிடைக்கும்? எனக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு கிடைக்கும்? இப்ப நான் இப்படி கேட்கிறேன், நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, படிக்க போறாங்க இல்லையா, கல்வி படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதிட்ட பிற்பாடு அவங்க ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. என்ன ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க? என்னமா? என்ன சொன்னீங்க? வெற்றி பெறுவதற்காக. வெரி குட். சரி, வெற்றி பெறுவதற்காக. என்ன வெற்றி? இப்ப வெற்றி என்பது நிறைய வேறுபாடு இருக்கு. பாஸ் மார்க் வாங்கினாலும் வெற்றி தான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலும் வெற்றி தான், மிடில் ஒரு 70 மார்க் வாங்கினாலும் வெற்றி தான். எந்த மார்க்குக்காக காத்திருப்பீங்க? எதுக்குமா? அதிக மார்க்குக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இப்ப அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் வரப்போகிறார், அவர் எனக்கு என்ன மார்க்கு போட வருவார்? என்னமா? என்ன என்ன? பத்தியா பத்தியா பத்தியா? நீங்க அவனவனுக்கு, நீங்க உங்களுக்கு என்ன பலனுங்க? நீங்க உங்க பலனை சொல்லுங்க. என்ன பலன்? என்ன பலன்? இப்ப நான் இப்படி கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன். இப்ப பையன் எக்ஸாம் எழுதிட்டாரு. எக்ஸாம் எழுதிட்ட உடனே உங்க வீட்டுல வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? அம்மா கிட்டயோ அப்பா கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் சூப்பரா எழுதியிருக்கிறேன், 100 மார்க் கண்டிப்பா வரணும் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். 100 மார்க் கண்டிப்பா. அப்படியே குறைஞ்சபட்சம் ஒரு 5 மார்க் போட்டோமா 95 நிச்சயமா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இந்த பதில் உங்களிடத்திலே என்ன பதில்? ஐயா, என்னங்க இவ்வளவு விளக்கம் சொல்லி நீங்க அதே இடத்துல வர்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பதில்? நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன மார்க்கு? வாசிங்க, வாசிங்க 14வது அதிகாரம் வசனத்தை, அதே அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களால் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள். இப்போது பதில் சொல்லுங்க, நீங்க எந்த பதிலை எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன பதில்? பாத்தீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்மால பதில் சொல்ல முடியல, நம்மால பதில் சொல்ல முடியவில்லை இல்லையா? எக்ஸாம் எழுதின மகனுக்கு எனக்கு 95 மார்க் வரும், 80 மார்க் வரும், 70 மார்க் வரும், அல்லது நான் ஜஸ்ட் பாஸுங்க, அல்லது நான் சரியாக எழுதலமா, நான் இந்த வருஷம் ஃபெயில் தான் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஏன் அப்படி சொல்றான்? ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா அவனுடைய உழைப்புக்கேற்ற பலன். அவன் நன்றாக படிச்சிருந்தா, நன்றாக உழைத்திருந்தால் அவன் நிச்சயமாக உங்களிடத்தில் வந்து சொல்லியிருப்பான், நான் நிச்சயமாக 100% ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் மார்க். ஆனால் ஒருவேளை
அவன் தன்னுடைய வருஷத்தை வீணாய் கழித்திருப்பானே. ஆனால் அவன் அவன் சொல்லுவான், ஒருவேளை அவன் சொல்லலாம், நான் பாஸ் ஆயிடுவேமா, எப்படியும் பாஸ் ஆயிடுவேன். நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? டேய், நீ பாஸ் ஆக மாட்டடா சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவனுக்குரிய பலனை நான் என்னுடைய கரத்திலே என்னோடு கூட கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன பலனை கொண்டு வருவார்? என்ன பலன்? எனக்கான பலன் என்ன? நம்மால் சொல்ல முடியவில்லை. சரி, பரவாயில்லை, பரவாயில்லை, இனியும் போயிடல, காலம் போயிடவில்லை. இன்றைய நிலம், இந்த தினம் உங்களுக்கான தினம், இந்த நாள் உங்களுக்கான நாள். நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! சத்தமாக ஹல்லேலூயா! 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 சரி, பிரியமானவர்களே, நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதல்ல, நம்முடைய உலகம் மிக ஆபத்தில் இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது, அழிவில் இருக்கிறது. ஜப்பான் அரசாங்கம், நன்றாய் கவனிச்சு கேட்கிறீங்களா? கவனமாக உங்களுடைய கவனம் முழுக்க என்னிடத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். தயவு செய்து, ஜப்பான் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கடந்த வாரத்தில் வெளியிட்டார்கள். ஆனால் அது அதற்கு முன்பாக ஒரு 2 மாசத்துக்கு முன்பாக வெளியிட்டாங்க. என்ன அறிவிப்பு என்றால், ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி, ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த பூமி அதிர்ச்சியின் சமயத்தில் சுனாமி வரப்போகிறது. அந்த சுனாமி 100 அடி உயரத்திற்கான சுனாமியாக இருக்க போகிறது. இதுவரை அப்படிப்பட்ட சுனாமியை இந்த உலகம் கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட சுனாமி வந்தால் 2 லட்சம், குறைந்தபட்சம் 2 லட்சம் மக்கள் மாண்டு போவார்கள். இது யாருடைய கணிப்பு என்றால், அரசாங்கம் டிக்ளேர் பண்ண ஒரு செய்தி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது யாரோ போற சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. அரசாங்கம் ஆய்வு செய்து ஆராய்ச்சிகள் பல நிகழ்த்தி அவர்கள் சொன்ன செய்தி. இன்றைக்கு உலகம் மிக மோசத்தில் இருக்கிறது. ஏராளமான பூமி அதிர்ச்சிகள். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்கள் வாசிங்க. ஆமா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பா கடந்த 2020 ஒரு 5 வருடங்கள் மிக மோசமான காலத்தில் நாம் இருக்கிறோம். நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுகள்ல எல்லா பிளைட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. 40 நாடுகள்ல எல்லா பிளைட்டும் கேன்சல் ஆச்சு. என்ன காரணம்னு அவர்களால சொல்ல முடியல. எல்லா பிளைட்டும் கேன்சல். எல்லாம் வெள்ளங்கள். நேற்றுக்கு துபாயில அவர்கள் சொல்றாங்க, 86 வருடங்கள் இது போல ஒரு மழையை நாங்க பார்க்கவே இல்லை. துபாயில சூறாவளியை நாங்க பார்க்கல. கரிபியன் தீவுல மிகப்பெரிய சூறாவளி, 300 கிலோமீட்டர் வேகம். நம்முடைய காற்றினுடைய வேகம் தெரியுமா உங்களுக்கு? நாம அனுதினம் சந்திக்கிற காற்றினுடைய வேகம் தெரியுமா? 7 கிலோமீட்டர்.
20 கிலோமீட்டர் புயல் அது. 20 கிலோமீட்டர். 300 கிலோமீட்டர்னா என்னன்னு பாத்துக்குங்க. 20க்கும் 300க்கும் எந்த வித்தியாசம் பாருங்க. அவ்வளவு மோசமான புயல், வெள்ளம், பூமி அதிர்ச்சி, நாசம், மோசம். ரோட்ல ஒருத்தர் தனியா போக முடியாது. பகல்லையே கொள்ளடிக்கிறான். மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதன். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சரி, நல்ல கவனிங்க. கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைங்க, ரொம்ப அதெல்லாம் கேட்க முடியாதுங்க, எனக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஈஸியா நீங்க கை தூக்குனா முடிச்சுட்டு நான் போயிடுவேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நான் எப்படி ஊழியம் செய்யறேன்னு அவருக்கு நல்லா தெரியும். சரி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க நேரம் கொடுப்பீர்களானால் நிறைய செய்திகள் அவங்களுக்கு சொல்ல முடியும். புரிந்து கொள்ளுங்க. சரி, நான் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். நம்முடைய சபையின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய சபையின் வரலாறு, சீர்திருத்த சபைகளின் வரலாறு ஒரு 500 ஆண்டுகள் தான். ஒரு 500 ஆண்டுகள் தான் வரலாறு. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாறு அநேகமாக 2000 ஆண்டுகள் என்று சொல்ல முடியும். ஆனால் கடந்த மாதத்துல போப் லியோ 14 அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். என்ன அறிவிப்பு என்று கேட்டால், தயவு செய்து திருச்சபை மக்கள் யாரும் இனிமேல் மேரி மாதா அவர்களை இணை ரட்சிப்பாளர் என்று சொல்லிவிடாதீர்கள். கேள்விப்பட்டீங்களா? இத கேள்விப்படல, நீங்க கேள்விப்படல. அப்போ நான் இங்கேயும் வெளியில, இந்த பூமியில தான் இருக்கிறேன். இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு, நம்முடைய கைகள் எல்லாம் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் தொழில், அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆனாலும் நம்ம பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னொரு அறிவிப்பையும் கூட விட்டாரு. இனிமே மேரி மாதா அவர்களை தயவு செய்து திருச்சபை மக்கள் யாரும் இடையீட்டாளர் அல்லது மீடியேட்டர் என்று சொல்லிவிடாதீர்கள். அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா என்ன பொருள்? என்னமா சிபாரிசு செய்யக்கூடாதா? நான் சொன்னதுக்கு நீங்க கவனிக்கல. அதாவது யார் ரட்சகர்? யார் ரட்சகர்? யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமா தானே? இயேசு கிறிஸ்து மட்டும் தானே. ஆனால் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இதுவரைக்கும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? மேரி மாதாவும் இணை ரட்சிப்பாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படியானால் வேதத்துக்கு விரோதமான போதனைகள் திருச்சபைகளிலே நடந்ததா இல்லையா? மீடியேட்டர் யாரு? அவர்தான். பைபிள் அதை தான் சொல்லுகிறது. ஆனால் இவ்வளவு காலம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இப்ப என்ன சொல்றாங்க? இனிமே சொல்லிடாதீங்க. ஒரு 2000 வருஷம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இப்ப அது இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்கும் போதிக்கிறவர்களுக்கும் சொல்ல தெரியல, அதாவது கேட்கிறவர்களுக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, சரியா சொல்றாங்களா தவறா சொல்றாங்களா எதுவும் தெரியல. ஆனா நம்முடைய கரங்களில் எல்லாம் என்ன இருக்கு? பரிசுத்த வேதாகம் இருக்கா? இப்ப இங்க ஒரு பாட்டு போட்டு பாடணும். பரிசுத்த வேதாகத்தை கையில தூக்கி என்ன பாட்டு பாடணும்? வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. அப்ப அந்த விலை பெற்ற செல்வத்தை நீங்களும் நானும் பயன்படுத்துகிறோமா? இப்ப சொல்லுங்க, நீங்க பயன்படுத்துறீங்களா? எத்தனை பேர்
அனுதின தியானமாக பரிசுத்த வேதாகமத்தை நான் பயன்படுத்துகிறேன். கைத்தொக்க பார்க்கலாம். அவ்வளவுதான். மற்ற பேர்கள் என்ன வருது? மற்றவர்கள் என்ன வருது? ஏன்னா அவர்களுக்கு இதுக்கு என்ன பொருள்னே தெரியல. இன்னைக்கு பாட்டு பாடும்போது மட்டும் உயர்த்தணுமா இல்லையா? உயர்த்தணுமா இல்லையா? ஆமா. சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு என்னங்க பேரு? பரிசுத்த வேதாகமம். அப்புறம் இருபுறம் கருத்துள்ளப்பட்ட, அப்புறம் விவிலியம், அப்புறம் என்னமா சத்திய வார்த்தைகள், அப்புறம் அப்புறம் ஜீவ வார்த்தை, அப்புறம் 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 4 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களே, எப்படி நியாயமா? 4 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களே, நியாயமா? சரி, இப்ப நான் ஒரு 3 வார்த்தை உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். இது கவனிச்சுங்க, ஞாபகத்தில் வச்சுக்க. இது இல்லாம, நீங்க சொன்னதுக்கு இல்லாம நான் 3 வார்த்தை சொல்றேன். 3 வார்த்தை. ஒன்று, இதுக்கு பேரு ரூல் புக். என்ன புக்கு? ரூல் புக். ஏன்னா இதுல நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கு. என் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? இந்த வேதம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? ஆமா, அதுக்கு பேரு நான் வச்சது ரூல் புக்னு பேரு. நீங்க ஒரு பேர் வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை வைங்க. இது எப்ப வைக்க முடியும் தெரியுமா? அனுபவிச்சாதான் வைக்க முடியும். சரி, 2வது பேரு, இதுக்கு பேர் ரோட் மேப். என்ன மேப்? என்ன மேப்? ரோட் மேப். ரோட் மேப் தானே என்ன பரலோகத்துல கொண்டு சேர்க்கும் தானே? நீங்க ஒரு பேர் வைங்க. ரைட்டு. 3வது, இப்ப எந்த பொருள் வாங்கினாலும் சரி, செல்போன், சைக்கிள், லேண்ட்ரின், டார்ச், என்ன பொருள் வேணா நினைச்சுக்கங்க. எந்த பொருள் வாங்கினாலும் ஒண்ணு கொடுப்பாங்க கையில. என்ன கொடுப்பாங்க? என்னமா? கேரண்டி கார்டு. வெரி குட். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன கொடுப்பாங்க? இலவசம் கொடுப்பாங்க. வெரி குட். அடுத்தது சீக்கிரம். என்னமா? என்னவா? கேரண்டி கார்டா? கேரண்டி கார்டு. அடுத்தது சீக்கிரம். ஆஃபர் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்தது சீக்கிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஏலம் போடுறதா போச்சு. சரி, பரவாயில்ல. இப்ப மேனுவல் கொடுப்பாங்களா? மேனுவல் கொடுப்பாங்களா? பார்த்ததே இல்லைங்க நாங்க. அப்படித்தானே? நாங்க பார்த்ததே இல்லை. அப்படித்தானே? கொடுப்பாங்க தெரியுமா? யாரு பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா? மேனுவல் கொடுப்பாங்க. அதுல என்ன இருக்குமா? வெரி குட், வெரி குட். அதாவது டூஸ் டோன்ட்ஸ் இருக்கும். செய்யத்தக்கவை, செய்யத்தக்காதவை. அடுத்தது ட்ரபிள் ஷூட்டிங்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு அந்த பொருள்ல பிரச்சனைனா அல்லது எப்படி அசம்பிள் பண்றது, அதுல என்ன பிரச்சனைனா என்னென்ன பண்ணணும்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது யார தொடர்பு கொள்ளணும்னு இருக்கும். இருக்குமா? இருக்கும். இதுக்கு பேரு மேனுவல். என்ன பேரு? மேனுவல். யாருக்கான மேனுவல்? எனக்கான மேனுவல். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன? எனக்கான மேனுவல். இந்த 3 ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இனிமே யாரு கேட்டாலும் இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லுங்க. அது இல்லாம நீங்க கண்டுபிடிங்க. சொல்லுங்க. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா கவனிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 விஷயம். நம்பர் 1 கவனிக்கிறீங்களா? நம்பர் 1, நான் ஏன் சபைக்கு போக வேண்டும்? நான் சொல்றது புரியுதா? நான் ஏன் திருச்சபைக்கு போக வேண்டும்? போனா எனக்கு என்ன நன்மை? ரைட்டா? இது நம்பர் 1. அதாவது சபைக்கு நான் ஏன் போகணும், போனா எனக்கு என்ன நன்மை? தெளிவா, டைரக்டா, இதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதே வேணாம். டைரக்டா போனா என்னங்க எனக்கு நன்மை? 2வது, நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. 2வது மிக முக்கியமான காரியம், உங்க வீட்டுக்கு யார் உத்தரவாதி?
உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு யார் உத்தரவாதி? இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சரி, இப்ப அந்த மூணாவது ஒன்று சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான சபைக்கு நான் ஏன் வரணும், சபைக்கு வர்றதுனால எனக்கு என்ன லாபம்? இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 103 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. போதும். 3வது வசனத்தை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். சரியா? இப்ப நீங்க ஏன் வார்த்தைய உட்கார்ந்து ஆண்டவருக்கு நேரத்தை செலவிட்டு போக முடியல அப்படின்னு நானே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்னன்னா, நிறைய பேருக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பொறுமை இல்ல, பல்வேறு வேலை இருக்கு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஆனால் என்றைக்காவது இந்த வார்த்தை எனக்கு மன்னாவாக இருக்கிறது என்று நான் பிரயாசப்பட்டிருக்கிறேனா? இதை உட்கொண்டிருக்கிறேனா? இது எனக்கு மன்னா. இந்த மன்னாவை நான் உட்கொண்டால் ஆண்டவர் எனக்கு எல்லா தீர்வையும் கொடுத்து விடுவார், எல்லாவற்றுக்கும் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று என்றைக்காவது நம்ம யோசித்ததுண்டா? இல்லையா? நல்ல கவனிங்க, வாசிங்க. லேவியராகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 26:6 வாசிங்க. தேசத்துல சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை நான் தேசத்திலிருந்து ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி ஏராளமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்னைக்காவது இதை நான் பயன்படுத்தி பார்த்திருக்கிறேனா? இப்படி ஒரு வார்த்தை தான் இருக்கு, இந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி செயல்படும் என்று நான் யோசித்ததுண்டா? யோசிங்களா இல்லையா? யோசிக்கிறோம். ரைட். நான் என்ன கேள்வி கேட்டேன்? யோசித்தீர்களா என்று கேட்டேன். அம்மா என்ன சொல்றாங்க? யோசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். வெரி குட். சரி, நல்லா கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல ஒரு காரியத்தை சொன்னேன். நான் ஏன் சபைக்கு போக வேண்டும், போவதனால எனக்கு என்ன லாபம்? சரியா? இப்ப வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் ஆமா. என்ன சொல்றார்? அதுல என்ன சொல்றார்? அடையாளம் என்று சொல்லுகிறார். எதை அடையாளம் என்று சொல்லுகிறார்?
ஓய்வு நாளை அடையாளம் என்று சொல்லுகிறார். யாருக்கும் யாருக்கும் அடையாளம் என்று சொல்லுகிறார்? எனக்கும் கர்த்தருக்கும் அடையாளம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நல்லா கொஞ்சம் கவனிங்க, நல்லா கொஞ்சம் கவனிங்க. தயவு செய்து ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு என்னன்னு சொல்றாருன்னா அடையாளம் என்று சொல்லுகிறார். எப்படி திருமணத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கிறதோ, கணவன் மனைவிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறதோ, அது போல எனக்கும் ஆண்டவருக்கும் அடையாளமாக எது இருக்கிறது? ஓய்வு நாள் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப அதை நான் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அனுசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம். என்னமா 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 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானவைகள் செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நான் ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப யாத்திராகமம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏழாம் நாளே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? 8வது வசனத்தை வாசிக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சரி, 11வது வசனத்தை வாசிங்க. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப புரியுதா? ஓய்வு நாள்னா என்னன்னு புரியுதா? ஓய்வு நாள் என்பது எனக்கு அடையாளம். அந்த ஓய்வு நாளை நான் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். யாரையெல்லாம் கொண்டு அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாத்திரமல்ல, அது சிருஷ்டிப்போடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை படைத்தவர், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், பூமியில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் உண்டாக்கினவர். அப்படி உண்டாக்கின கர்த்தர் அதற்கு அடையாளமாக தான் ஓய்வு நாளை உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் அந்த ஓய்வு நாளிலே என்ன செய்கிறேன், எப்படி அதை அனுசரிக்கிறேன் என்பது மிக முக்கியம், மிக மிக முக்கியம். சரி, இப்ப உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். இப்ப எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, இப்படி எல்லாம் இருக்கு, ரைட்டு. ஆனா நான் ஓய்வு நாள்னு வந்துட்டேன்னா எனக்கு யாருங்க சோறு போடுறது? எனக்கு நான் சம்பாதிக்க வேணாமா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஓய்வு நாளுக்கு நான் இங்க வந்து உட்காந்துடுறேங்க, ஆண்டவரை பார்க்க வந்துட்டேன், அன்னைக்கு எனக்கு சாப்பாடு யார் போடுவா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க கேட்க மாட்டீங்க. சரி, நீங்க கேட்க மாட்டீங்க, ரைட்டு. நீங்க கேட்க மாட்டீங்கன்னா மற்றவங்களையும் கூட்டு வரணுமா இல்லையா? உங்க வீட்டுக்காரர் எங்க? உங்க குடும்பத்தினுடைய ஆண் மக்கள் எல்லாம் எங்க போயிருக்கிறாங்க?
எங்க போயிருக்கிறாங்க இல்லையா? கேள்வி வரணுமா வேண்டாமா? உங்களுக்குள்ள கேள்வி வரணும் இல்லையா? நீங்க வர்றீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க, உங்க ஆன்ம கேளுங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா உஷாரா, நான் சர்ச்சைக்கு போறேன், நீ வேலைக்கு போ அப்படின்ட்டு போய் அனுப்பிட்டு வந்துக்கிறீங்களா? இல்ல. சரி சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 என்ன சொல்லிட்டு வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்னங்க பொருள்? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஆண்டவர் புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறதே, அதற்கு என்ன அர்த்தம்? என்னைக்காவது கேட்டீங்களா? யாரையாவது கேட்டீங்களா? நீங்க படிச்சீங்களா? இதுக்கு என்னங்க பொருள்? சிந்திச்சீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன பதில் சொல்றீங்க? என்ன பதில்? இதற்கு என்ன பதில்? இந்த வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு எந்த பொருளும் தெரிய மாட்டேங்குதுங்க, நான் ஏதோ வருவேன், ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு போயிடுவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்க சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படி மாத்திரம் உன் பேர் மாத்திரம் விளங்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள்? என்னமா பொருள்? பாத்தீங்களா? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்களா? எப்படி அது நியாயம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பொருள்? சரி, யாத்ராகமம் 1:22 வாசிங்க. ஆமா, இதுதான் அதுக்கு பொருள். என்ன பொருள் தெரியுதா? தெரியல, இன்னமும் புரியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சபையில பரவாயில்ல, இந்த சபையில ஓரளவுக்கு அங்க அந்த பக்கம் ஃபுல்லா ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இங்க கொஞ்சம் ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இது பத்தாது. குடும்பத்துல எத்தனை சபை சேர்ந்து எத்தனை குடும்பங்களை கொண்ட சபை எனக்கு தெரியல. அந்த குடும்பங்களுக்கு குறைஞ்சபட்சம் 4 பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ரைட்டா? இப்ப இப்படி ஒரு கணக்கு வச்சுங்க. இப்ப 100 குடும்பம் இந்த சபையில இருக்கு அப்படின்னாக்கா 4 பேர் எவ்வளவு பேர் இருப்பாங்க? மொத்தம் சபை மக்கள் எவ்வளவு பேரு? 400 பேர். அந்த கணக்குப்படி நீங்களே பாத்துக்கங்க, இந்த சபை எத்தனை குடும்பத்தை சேர்ந்தது, அத்தனை பேர் எங்கே என்று கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆண்கள் கர்த்தரை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுகிறார். அதற்காக தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 அப்படி சொல்றாரு, நான் அவர்களை அபூர்வமாக்கி போடுவேன். இன்றைக்கு நம்ம சபை மாத்திரமல்ல, இந்த சபை இந்த பொன்னை கிராமத்திற்கான ஆசீர்வாதத்திற்கான சபை. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, மொத்த பொன்னை நகரத்திற்கும் இந்த சபை ஆசீர்வாதமாக ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். அப்ப பொன்னை நகரத்தில் எவ்வளவு மக்கள் ஜனத்தொகை இருக்கிறதோ அத்தனை மக்கள் இந்த சபைக்கு அங்கத்தினர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை. என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அந்த காரணத்திற்கு தீர்வு காண வேண்டும். தீர்வு கண்டு அவர்களை நாம் சபைக்குள் கொண்டு வர வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. நாம் செய்தோமா? செய்யவில்லை. ஆனா இன்னைக்கு என்ன சூழல் என்று சொன்னா,
பலர், பெரும்பாலானவர்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அவர்கள் அவர்கள் வேறு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரைட்டா? இன்னொரு கூட்டம் அந்த குடிப்பழக்கத்தினால வியாதிப்பட்டு வியாதியின் காரணமாக அவர்கள் அசைவற்று இருக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ரைட்டா? இதெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் இதற்காக என்ன பிரயாசம் எடுத்தேன் என்று நீங்க உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்க என்ன எடுத்தீங்க? என்ன பிரயாசம் எடுத்தீங்க? வாசிங்க ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு இல்லப்பா, இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதர்களோடும் நீ போராடி நீ மேற்கொண்டாய். ஆகவே நான் உன்னை இஸ்ரவேல் என்று அழைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். உண்மையா இல்லையா? நாம் அனைவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆனால் நமக்கு இந்த போராட்டம் இருக்கிறதா? மனிதர்களோடும் தேவனோடும் நான் போராடி மேற்கொண்டு கொண்டா? இதற்கெல்லாம் கேள்விக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எப்படி யாக்கோபு அவரை விடுவதில்லை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து தீர வேண்டும். இந்த பொன்னை நகரம் உம்முடைய மக்களாக மாற வேண்டும். உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டும். என்னுடைய குடும்ப மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் கதறி இருக்க வேண்டும். செய்தோமா என்று ஆண்டவர் கேட்கிறார். சரி, இப்ப ஒரு பதிலை எனக்கு சொல்லுங்க. ஆதியாகமம் 22:2. ரைட்டா? இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியலையா? சரி, இப்ப இதே வார்த்தையை உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்டால் என்ன செய்வீர்கள்? இதே வார்த்தைய சகோதரிடத்துல கேட்டா, சகோதரி இடத்துல, தாய்மார்கள் இடத்துல, பெரியவர்கள் இடத்துல ஆண்டவர் உங்களை கேட்டால் என்ன பதில் நீங்கள் தருவீர்கள்? என்னமா? பத்திமா, ரைட், கரெக்டா சொன்னாங்க. கரெக்டா சொன்னாங்க. என்ன வேணா எடுத்துங்க, என் பிள்ளைய நான் தரமாட்டேன்றாங்க சகோதரி. நீங்களும் அதான் சொல்றீங்க. ரைட், வெரி குட். நீங்களும் தரமாட்டீங்க. என்ன சொல்றீங்க? வெரி குட். அடுத்தது நீங்க சிஸ்டர், சீக்கிரமா. இல்லைன்றீங்க. ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களா? பின்னாடி இல்ல 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 ஒண்ணு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆண்டவர் கேட்கிறாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு அமைதியா இருந்தா எப்படி? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? நமக்கு இன்னொரு பழக்கம் இல்லை. நமக்கு நம்ம சின்ன குழந்தைய பார்த்திருக்கோம் இல்லையா? சின்ன குழந்தை, உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்கா? சின்ன குழந்தை. அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர் இடத்திலோ, தன்னுடைய தகப்பன் இடத்திலோ, தாயின் இடத்திலோ அடிக்கடி கோச்சிக்கும். தெரியுமா? அது கோச்சிக்குமா கோச்சிக்காதா? கண்டிப்பா கோச்சிக்கும். சண்டை போடுமா போடாதா? பயங்கரமா சண்டை போடும், பயங்கரமா கோச்சிக்கும், கோவப்படும், பிடிவாதம் பிடிக்கும், ஒத்த காலில் நிற்கும். பார்த்திருக்கீங்களா?
பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா? பார்த்திருக்கீங்க. பார்த்திருந்த நான் திருந்தலன்னா எப்படி? நீங்க நின்று இருக்கீங்களா? அப்படி எப்போது ஒத்த காலில் ஆண்டவருக்கு முன்பாக ஒத்த காலில் ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் கோச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஆண்டவரே சொல்லுகிறீங்களா? யாராவது நான் பேச மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நீங்க பேச நான் சொல்லனால அதான் பொருள், சொல்லனால அதான் பொருள். சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போட்டிருக்கீங்களா? எங்க அதுக்கு பதில் வரலையே, அதுக்கு பதில் இல்லையே. அப்போ நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்கணுமே. யாக்கோபு உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை விடமாட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நானும் அப்படி பண்ணிருக்கேங்க, நானும் என் குடும்பத்திற்காக போராடி மேற்கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கணும். இதெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. அப்ப யார் செய்வார்கள் தெரியுமா? யார் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறாங்களோ, அன்பா இருக்கிறாங்களோ, பாசமா இருக்கிறாங்களோ, யாருக்கு அதிக பாசமோ அவர்கள் நிச்சயமாக சண்டை போடுவார்கள், அவர்கள் நிச்சயமாக கோபித்துக் கொள்வார்கள். ஒத்த கால நிப்பா, எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும், இது செஞ்சே ஆகணும், உரிமையோடு கேட்பார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் ரகசியங்கள், இது அனைத்தும் ரகசியங்கள். ஒருவேளை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு ஆரம்பிங்க, ஆண்டவரிடத்தில் சண்டை போடுங்க. யோனாவோடும் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். 4வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிங்க. நீ கோபமா இருக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்பாரு. நீ கோபப்படலாமா, உனக்கு நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லுவார் யோனா கிட்ட. அப்போ நான் உரிமையோடு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது இருக்கு. ஆனால் அவர் நம்மை கேட்பார் மாறி. அவர் அடுத்தது நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படி ஆரம்பிப்பார். ஆனால் எப்பொழுது இதெல்லாம் சாத்தியப்படும் என்று சொன்னால், நாம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக நடக்கும். அவருடைய வார்த்தைக்கு அவர் சொன்னால், இப்ப நான் கேட்டேன் இல்லையா, ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் உன்னுடைய குமாரனை மோரியா தேசத்தில் இருக்கிற அந்த மலையில கொண்டு போய் பலியிடு என்று சொன்னால், நீங்கள் சொன்ன எந்த வார்த்தையும் அவன் பேசவில்லை. உடனே புறப்பட்டான், உடனே புறப்பட்டு விட்டான். புறப்பட்டு போய் அங்கே வாசிங்க. அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன். அப்பொழுது அவன், நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. உன் மகனை கொண்டு போய் எங்க பலியிடணும்? மலையில கொண்டு போய் பலியிடணும். அப்ப அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெரி குட், கரெக்ட். இப்போ 15-16 வயசு பையனை அவர் கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? பலியிடுறதுக்கு. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லல. சகோதரி சொல்றாங்க, என்ன வேணா எடுத்துக்க, என் பையனை விட்டுருங்க, அதெல்லாம் சொல்லல. எத்தனை வயசு? 114 வயசு, 16 வயசு, 116. ஏன்னா 100 வயசுல தான் அவனுக்கு குழந்தை. அப்ப அவனுடைய வயசு இவரோட சேரும். ஆபிரகாமுக்கு 116 வயசுல மலையில போறாரு. யாருக்கிட்டையும் பேசல அவரு, ரைட்டா? யாருக்கிட்டையும் பேசல. மனைவி கிட்ட சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? சொல்லல. மகன் கிட்ட சொன்னாரா? அவங்கிட்டையும் சொல்லல. இப்ப அவனை கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த மகன் கேட்கிறான், அப்பா நீங்க பலி செலுத்துறோம்னு போறீங்க, நியாயம், பலி செலுத்துறதுக்கு தான் நம்ம போறோம். ஆனா நீங்க கட்டை வச்சுருக்கிறீங்க, நெருப்பு வச்சுருக்கிறீங்க, கத்தி வச்சுருக்கிறீங்க, ஆடு எங்க? யார் கேட்கறது? யார் கேட்கறது? ஆடு கேட்குது. அவர்தான பலி, அவர்தான பலியிட போறாரு. அந்த ஆடு அவரை கேட்கிறது. எந்த ஆடுன்னு கேட்குது. அப்போ என்ன மனநிலையில ஆபிரகாம் இருந்திருப்பான்? என்ன மனநிலையில இருந்திருப்பான்?
இல்லையா? 100 வயசுக்கு அப்புறம் தான் குழந்தைய கிடைக்குது. அவன் கேட்கல, ஆண்டவரே 100 வயசு ஆச்சு, இப்பதான் குழந்தைய கொடுத்தீங்க, இந்த குழந்தைய பலியிட சொல்றீங்க, நியாயமா? கேட்கல, கேட்கவே இல்லை. நீங்க பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், ஒருவரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருவரும் கேள்வி கேட்டவர்கள் கிடையாது. நோவா, மிகப்பெரிய பிரளயம், நோவாவை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தினாரு. காப்பாத்தினாரா? காப்பாத்தினாரு. ஏன் காப்பாத்தினாரு? நீங்க ஏன் கீழ்ப்படியில? நீங்க ஏன் கீழ்ப்படியில? நீங்க சொன்னீங்களே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்களா? கீழ்ப்படிஞ்சீங்களா? அப்ப எதுக்காக நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்கள்? எதற்காக ஆலயத்திற்கு வருகிறீர்கள்? என்ன காரணத்திற்காக? கீழ்ப்படிதல் என்ன என்று கற்றுக்கொள்வதற்காக தான் ஆலயத்திற்கு வருகிறேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் அதை தான் சொல்லுகிறது. தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவனை கொண்டு போய் சிங்கக்கவியில போட்டார்கள். அவன் கர்த்தரை கேட்கவில்லை. ஆனா கேட்டிருப்பான் இல்லையா? நாமளா இருந்தா கேட்டிருப்போமா இல்லையா? என்ன ஆண்டவரே, நான் உமக்காக உம்மிடத்துல நான் வேண்டிக் கொண்டிருக்கேன், நான் ஒரு பாவமும் செய்யல, எந்த தவறும் செய்யல, என்னை நீங்கள் எதற்காக சிங்கக்கவியிலே போட்டீர்கள்? கேட்டிருப்போமா? நானும் கேட்டிருப்போம். நான் கேட்டிருப்பேன், நான் துளித்திருப்பேன். ஐயா, நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சேன், என்னை கொண்டு போய் பாய்ந்த இடத்துல தட்டிங்களே, நியாயமா? கேட்டிருப்போம். ஆனால் தானியேல் கேட்கவில்லை, ஒரு வாய் பேசவில்லை. அவன் போய் அங்க உட்கார்ந்துட்டான். ஆனா அவனை போற சொல்லி கட்டளையிட்ட தவிக்கிறான். தூக்கம் வரல, சாப்பிட முடியல, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான். எப்ப விடியோன்னு பாக்குறான், ஓடி போகிறான். ஓடி போய், தானியேலே, ஜீவன் உள்ள தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவர் ராஜாவே நீர் வாழ்க, நான் தேவனுக்கு விரோதமா எந்த பாவமும் செய்யல. அவன் சொல்றான், அங்க இருந்து சொல்றான். எங்க இருந்து சொல்றான்? சிங்கக்கவியிலே இருந்து சொல்கிறான், நான் எந்த பாவமும் குற்றமும் செய்யவில்லை, உமக்கு விரோதமாக எந்த நீதி கேடும் நான் செய்யவில்லை. ஆகவே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு என்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆனால் நான் இங்க ஒரு இடத்துல கேட்டேன், என்ன செய்வீங்க அப்படின்னா, சொன்னவங்க ஒரு சிலர், அந்த ஒரு சிலரை எப்படி சொல்றாங்கன்னா, நான் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது. அப்படியானால் நான் எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? சரி சரி, இப்ப வாங்க, இப்ப ஆலயத்துக்கு வருவதனால என்ன ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். வருவதனால் ஒரு பலன் இருக்கணும் இல்லையா? நீங்க சொன்னீங்க இல்லையா, எப்படியா சாப்பாடு வழி இல்லையே, வேலைக்கு போனா தானே, சம்பாதிச்சா தானே சாப்பாடு வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்தா தானே நான் சமைக்க முடியும், சமைச்சா தானே என் பிள்ளைகளை நான் பரிமாற முடியும் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால், ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். லேவியராகமம் 25:3-4 வசனங்கள். அதன் பலனை சேர்ப்பாயாக, 7ஆம் வருஷத்திலோ அதை உன் வயலை நல்லா கவனிச்சு கொடுங்க, அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் வயலை விதைக்காமல், கிளை கழிக்காமல், ஆமா, போதுமா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விதைக்க கூடாது என்று சொல்லுகிறார். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? விதைக்கவே கூடாதுன்றாரு. செய்யலாமா? விதை விதைக்கிறேன்னா சாப்பிட முடியுமா? நான் மட்டும் சாப்பிடலாம் பரவாயில்ல, ஊருக்கே போடுற சாப்பாடு விதைச்சா தானே, விளைஞ்சா தானே சாப்பிட முடியும். எப்படிங்க விதைக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்போம் இல்ல? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 19ஆம் வசனத்தை வாசிங்க, 19, 20, 21 வசனத்தை வாசிங்க. பூமி தன் பலனை நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில்
எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்பீர்களாகில், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயோ, அவ்வளவுதானா? ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியுமா? 6ஆம் வருஷத்துல 3 வருடத்தின் பலனை 6ஆம் வருடத்தில் நான் கொடுப்பேன். எதற்கு 3 வருஷத்தின் பலன் 6ஆம் வருடத்துல என்று கேட்பீர்களானால், 6ஆம் வருஷம் விதைச்சலுக்கான பலன், ரைட்டா? 2வது 7ஆம் வருஷம் நீங்க விதைக்க மாட்டீங்க, அதற்கான பலன். 8ஆம் வருஷம் தான் நீங்க விதைப்பீங்க. விதைச்ச உடனே நீங்க அறுக்க முடியுமா? விதைச்ச உடனே அரிக்க முடியுமா? முடியாது. அதற்கான பலன். இது 3ஐயும் சேர்த்து எப்ப கொடுப்பாரா? 6ஆம் வருஷத்திலே கொடுப்பாரு. அப்படின்னா என்ன கணக்கு தெரியுமா? 6 நாள்ல 6வது நாள் 7வது நாளுக்காகவும் 8வது நாளுக்கான பலனை 6வது நாளே உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? எதற்காக நான் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று புரிகிறதா? எதற்காக நான் ஆலயத்திற்கு வர வேண்டும்? புரியுதா இல்லையா? புரியுது. சரி, கடைசியாக 3 சொன்னேன், 2ஓட முடிக்கிறேன். இதை மட்டும் கவனிச்சுக் கொள்ளுங்க. இன்னும் நேரம் கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இப்பவே நீங்க டிஸ்டன்டா இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஏன்னா எனக்கு ஃப்ளோவே இல்லை, அதுவே எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த 2வது பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு, ஏன்னா அது முக்கியமானது, மிக மிக முக்கியமானது, நீங்க கடைபிடிக்க வேண்டியது, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இன்னொரு சமயம் தேவனுக்கு சித்தமானால் அந்த சித்தம் எப்படி தெரியுமா வரும்? நீங்க கேட்டா வரும், நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டா வரும். அப்படி கேட்டு ஆண்டவர் என்னை அனுமதித்தால் நான் மீண்டும் வந்து உங்களுக்கு தாராளமாக அநேக காரியங்களை சொல்ல முடியும். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க குடும்பத்தின் உத்தரவாதி யார்? குடும்பத்திற்கு உத்தரவாதி யார்? என்னமா? இயேசு கிறிஸ்து. அப்புறம் வேற யாரு? உங்கள் குடும்பத்தின் உத்தரவாதி. சரி, இப்ப உத்தரவாதினா என்னன்னே தெரியல எனக்கு, ரைட்டா? இப்ப அதுக்கு முதல்ல நீங்க கேட்கணுங்க. நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க, எல்லாத்தையும் கேட்கலாம். உத்தரவாதினா என்னங்க? உத்தரவாதினா என்ன பொருள்? என்ன உத்தரவாதி? இப்ப அம்மா என்ன உடனே இயேசு கிறிஸ்து நாங்க. உத்தரவாதினா என்ன பொருள் தெரியுமா? அதை எப்படி இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியும்? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. உங்க கம்பெனியில வேலை செஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா? கம்பெனிகளில் வேலை செய்கிறவர்கள், கம்பெனியில வேலை செஞ்சு யாரும் இல்லையா? வெரி குட். மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரா? அவர் என்ன வேலை செய்யறாங்க? மேனேஜர் என்பவருக்கு என்ன பொறுப்பு? மேற்பார்வை. நான் வேலை செய்யறா இல்லைன்னு பாப்பாரு, உண்மையா இல்லையா? ஆமா. ஆனா அவருக்கு இன்னொரு வேலை இருக்கும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாம இன்னொரு வேலை செய்வாரு. ஹிடன் அஜெண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு என்ன பேருனா, என்னை கண்காணிப்பார், என்னை ரிப்போர்ட் பண்ணுவார், என்னை பற்றி ரிப்போர்ட் அனுப்புவார். யாருக்கு? மேல் அதிகாரிக்கு என்னை பற்றி ரிப்போர்ட் அனுப்புவார். இதுக்கு பேர் தான் உத்தரவாதி. இந்த உத்தரவாதி யார்? நாம தான். சரி, அடுத்தது யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பட்டு யாரும் பல பேர் சொல்லுவாங்க, யாரு நினைக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல. ஏன்னா குடும்பம் நீங்க தான் உத்தரவாதம் பண்ணிக்கணும். அடுத்தது யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, நானே சொல்றேன். நான் சொல்லிட்டு வேணவா? நீங்களே சொல்லிடுங்க. சரி, நல்லா கவனிங்க. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க
ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யார் அவன்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கான கேள்வி. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேசம் என்றால் குடும்பம். தேசம் என்றால் என்ன? குடும்பம். உங்கள் குடும்பத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடுகிறேன், அந்த மனுஷனை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். யார் அந்த மனுஷன்? நம்ம தான் சொல்லிட்டு இருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்லலன்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை நான் தேடினேன், அவனை காணவில்லை என்று சொல்லுகிறார். நீங்க சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? அவர் கேட்கிறார், நீங்க சொல்லல. யார் இந்த மனுஷன்? தெரியல. இப்ப தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை, உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எங்க இருக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்க என்ன, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இப்படி புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப ஸ்கூல்ல படிக்காத ஸ்டூடெண்ட் இருப்பானா? படிக்காத ஸ்டூடெண்ட். அவனை டீச்சர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? எப்படி படிக்க வைப்பாங்க? எப்படிங்க படிக்க வைப்பாங்க படிக்காத ஸ்டூடெண்ட? அதாவது எப்படி படிக்க வைப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து நீ கத்துக்கணும். இவங்க மாதிரி நீ லேசா இருக்க கூடாது, நீ சாதாரணமா இருந்துடக்கூடாது. நீ மத்தவங்க எல்லாம் 4 மணிக்கு எழுந்துக்குவாங்கன்னா நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 3 மணிக்கு எழுந்துக்கணும். நீ 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சுனா நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலை விட்டுட்டு போகணும்? 5:30 போதுமா? பாத்துங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. 5 மணிக்கு எல்லாரும் போவாங்களா, இவங்க 5:30 மணிக்கு போயிடுவாங்களா? கவனிங்க. அப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்து எக்ஸ்ட்ரா படிச்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? தேர்ச்சி பெற முடியும், ஜஸ்ட் பாஸ் ஆக முடியும். நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். முதல் கேள்விக்கே இந்த பதில், உங்களுடைய பதில் எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல நீங்க அமைதியா இருந்தீங்க பாருங்க, அப்பவே தெரிஞ்சு போச்சு. சரி, பரவாயில்ல. இப்ப நான் சொல்றேன், கேளுங்க, நல்லா கவனிங்க. யார் அந்த மனுஷன் என்றால், வாசிங்க யாத்திராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. சரி அம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 3. யார் யாருமா? 1 பெரிய பொண்ணு. எத்தனை பேரு? யார் யாரு? கரெக்டா சொல்லுமா? பெரிய பொண்ணு 1, பொண்ணு 1, 2 பொண்ணு 3 பையன் இல்லையா? ஒரு பையன் கடைசி பையன், நடு பையன். பெரிய பொண்ணு, கடைசி பையன், நடு பையன், சின்ன பொண்ணு. 3 பேரா? வெரி குட். நீங்க தான் கரெக்டான ஆளு. இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. முதல் பழுக்கும் வெரி குட், ரைட். யாரை கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? அம்மா யாரை கொடுக்கணும்? சகோதரி யாரை கொடுக்கணும்? முதல் பாப்பாவை கொடுக்கணும். வெரி குட். அடுத்தது வேற யாருங்க கொடுக்கணும்? அவங்க சகோதரி யாரை கொடுக்கணும்? அந்த வசனத்தின் படி வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. இதுதான் உண்மை. அப்ப இந்த வசனம், ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்பதே எனக்கு தெரியல. ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்பதே எனக்கு தெரியல. அப்ப எனக்கு தெரியாத போது நான் என்ன பதில் தருவேன் ஆண்டவருக்கு? நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த குமாரனை தான் ஆண்டவர் எங்க தேடுறாரு? எசேக்கியேல் 22:30 தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்தின் பாதுகாப்பு உங்களுடைய குமாரன் கையில் இருக்கிறது.
அவனை தான் நீங்க உங்க திறப்பில நிறுத்த வேண்டும். நீங்க உங்களுக்கே அது தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி அந்த பிள்ளையை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எழும்பி நில்லுங்க. கொஞ்ச நேரம் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப நமக்கு தெரியல, ஆண்டவருடைய வார்த்தை அதனுடைய பலாபலன் நமக்கு தெரியல. அரசாங்கம் தெரிந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அரசாங்கம் இந்த வார்த்தையின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 2 பேர் முக்கியமானவர்கள். யார் அவர்கள்? முதலமைச்சர், கவர்னர். வெரி குட். முதலமைச்சரை யார் நியமிக்கிறது? முதலமைச்சரை யார் நியமிக்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள். வெரி குட், கரெக்டா? அப்ப முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கிறது? மக்கள், ரைட்டா? கவர்னரை யார் நியமிக்கிறது? மத்திய அரசு. அவர் நியமன உறுப்பினர். இந்த 2 பதவியும் ஒண்ணு. இப்ப நல்லா வாசிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 18:10 வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவை சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். ஆமா, இப்ப எல்லாரும் உங்க நெஞ்சில கை வைங்க. எல்லாரும் உங்க நெஞ்சில கை வைங்க. வச்சுட்டு சொல்லுங்க, எனக்கான தேவதூதன் பரலோகத்தில் என் பரமபிதாவை அனுதினமும் தரிசிக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் செய்ய வேண்டியது எல்லாம் நேர்த்தியா செய்யறாரு. நான் சொல்றது புரியுதா? ஒரு பாட்டு முடிஞ்சிருக்கு. அவர் செய்கிறது எல்லாம் நமக்கு செய்கிறார். ஆனால் நான் செய்ய வேண்டியதை நான் செய்யவில்லை. அதனாலதான் எசேக்கியேல் 22:30 சொல்லுது, பிறப்பினை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனிதரை தேடினேன், ஒருவரையும் காணவில்லை என்று ஆண்டவர் கதறிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முடிவெடுங்கள். நீங்கள் உங்கள் குமாரரில், உங்கள் குடும்பத்தின் குமாரரில் முதற் பேரானவனை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டிய தருணம் இது. இனியும் தாமதிக்காதீர்கள். ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. எபிரேயர் 12:23 வாசிங்க. எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையின் இடத்தில் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன பொருள் என்றால், பரலோகத்தில் ஒரு சர்வ சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள். பரலோகத்திலே ஒரு சர்வ சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சங்கத்துல நீங்களோ நானோ உறுப்பினராக முடியாது. மாறாக உங்கள் குடும்பத்தின் முதற் பேரான குமாரன் அதுல அங்கத்தினராக முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்ப நல்லா சொல்லுங்க, எனக்கு ஒரு பதில், கடைசியா ஒரு பதில் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? இம்மானுவேல். அடுத்தது யாருன்னா? ஆலோசனை கர்த்தர். அடுத்தது வல்லமையுள்ள தேவன். அடுத்தது நித்தியபிதா. அடுத்தது போதகர். அடுத்தது இயேசு நம்மோடு இருக்க. அடுத்தது என்னை காண்கிற தேவன். அடுத்தது வெரி குட். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு முதற் பேரானவர் என்று பெயர் உண்டு. அப்ப அப்படின்னா அந்த சபையில அவர் உறுப்பினர் தலைவராக இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். அந்த சபையில உங்க பிள்ளைகள் உறுப்பினராக வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். இப்ப ஒப்பு கொடுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு என்னுடைய மகனுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகனை உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகனை நீர் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இந்த சபையில் அவனை அங்கத்தினராக மாற்றுங்க.
கேளுங்க. இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ணலன்னா ஆண்டவர் திறந்த வீட்டுல எது வேணா வரும். ஒருவன் திறப்புல நின்று தடுக்க வேண்டும். அதுதான் உங்கள் மகனுடைய கடமை. அதை செய்ய நீங்கள் அவனை ஆயத்தப்படுத்துங்கள். ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனதோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆராதிப்பே